بسم الله الرحمن الرحيم. ஒரு ஹஸ்பண்ட் இப்படித்தான் அவர பர்சனாலிட்டி என்று பொண்டாட்டியை தெரிஞ்சுக்கணும். ஒரு பொண்டாட்டிய இதுதான் இவர பர்சனாலிட்டி, இவரோட பர்சனாலிட்டி தான் ஒரு புருஷனை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருந்தா மெயின்டெனன்ஸ் லேஸ். இன்னைக்கு என்ன நடக்குதுண்டா, நம்மட பர்சனாலிட்டிக்கு நம்மட வைஃப் எதிர்பார்க்கிறோம், வைஃபோட பர்சனாலிட்டி புருஷன் எதிர்பார்க்கிறான். இவர் இப்படித்தான் இருக்கணும்னு எதிர்பார்க்க, அது வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டம். இவர் இப்படித்தான் நினைக்காட்டி வாழ்க்கைக்கு கஷ்டம். இன்றைக்கு உதாரணத்துக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த பர்சனாலிட்டி டிஸார்டர். பர்சனாலிட்டிங்கிறது ஒருத்தர தன்மை, ஒருத்தர பொலிசி என்று சொல்லுவோம். ஒரு அவன் கொள்கை, அவன் பொலிசி, அவன் ஸ்டைலு, அவன் பண்பு, இதுதான் பர்சனாலிட்டி. ஒருத்தர பண்பு அப்படி சொல்லலாம், ஒருத்தர பண்பு அது பர்சனாலிட்டி. அது சிலருக்கு சிலது வித்தியாசமா இருக்கும். கூடுதலாக பிரச்சனையும் கோபமும் பார பர்சனாலிட்டி எது தெரியுமா? கூடுதலாக பிரச்சனை கோபம் பார பர்சனாலிட்டி என்ன தெரியுமா? ஒரு சிலர் இருப்பாங்க கடும் நீட்டா இருப்பாங்க, பக்காவா நீட், கடும் நீட். அவங்களுக்கு வீட்டில் சோப் பாத்ரூமில் விடத்தண்டா விடத்தான் சோப் இருக்கணும், ப்ரஷ் இருக்கிற இடத்த ப்ரஷ் இருக்கணும், ஃபோன் சார்ஜர் விட தண்ணிக்கணும், ஃபோன் விட தண்ணிக்கணும், செருப்பு இஞ்சை தான் கலட்டணும், ஊத்த உடுப்பு பிஞ்சரிக்கணும், கழுவின உடுப்பு பிஞ்சரிக்கணும், அயன் பண்ண உடுப்பு அங்கரிக்கணும், அயன் பாக்ஸ் விடத்தரிக்கணும், லைட்டர் விடத்தரிக்கணும், சார்ஜர் லைட் விடத்தரிக்கணும், ஒவ்வொன்றும் விட தண்ணி இருக்கணும். இப்படி தான் நீட்டாக இருக்கணும், குப்பையாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் கிளீனாக இருக்கணும். இந்த ஜன்னல் சீலை எடுத்து இப்படி சுருக்கி ஒழுங்காக கட்டி வை, இல்லாட்டி விரிச்சி வை. அப்படி ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. அவங்க கடும் நீட்டாக இருப்பாங்க, அவங்க வாக்கு மீறாதாக்களாக இருப்பாங்க. அவங்க சொன்ன டைம் 8 மணிக்குன்னா 8 மணி அப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. இவங்களோட பர்சனாலிட்டிக்கு மத்தாக்கள் இல்லாட்டி இவங்களுக்கு கோபம் வரும். இவங்க தான் கடும் சண்டைக்காராக்களும் இருக்காங்க. நம்மளோட வீட்டில் அப்படி ஒரு பிள்ளை இருந்துட்டு வைங்க, நமக்கு 2 பொம்பளை பிள்ளைன்னு வைங்க. ஒருவள் கரெக்ட் சீப்பு விட தனிக்கணும்டா சீப்பு, அவளோட ரூமுக்கு அப்படி புக்கெல்லாம் செட்டியா நீட்டா கண்ணாடி மாதிரி ரூம் சும்மா சூப்பராக வரைக்கும். திடீரென்று ஒரு சத்தம் ஒன்று வரும், அம்மா என்ற ரூமுக்கு ஆறு வந்து, என்னம்மா உங்க ரூமுக்கு ஒத்தரு மேல இல்ல வந்திருக்கு, இங்க பாரு பேசைய பாரு, புத்தகம் எல்லாம் குழஞ்சிருக்குது, ஆறு வந்த. வெண்ணடி இந்த புத்தகத்தை எடுத்து அடுக்கி வைக்கணும், அது இல்ல ஆறு வந்த. இப்ப அவட பர்சனாலிட்டி என்னண்டா, புத்தகம் நீட்டா இருக்கணும், தங்கச்சி வந்தா வந்துட்டு போகணும், இந்த புத்தகத்தை குலைக்கிறது. அவள் வந்து பேனை ஒன்று தேடி இருப்பாள், இந்த புத்தகத்தை சரிச்சு தேடுவாள், மறு அதை எடுத்து வைக்க மாட்டாள், அதை சரிச்சு தேடுவாள், லாச்சை தொடர்ந்து பார்த்து போட்டு மூடாம போவாள், எல்லாம் செஞ்சு விட்டு போனா இவள் வருவாள். ரூம் வித்தியாசமா இருக்கும். அவட பர்சனாலிட்டிக்கு அது பிள்ளை. லாச்சு திறந்திருக்குது, புத்தகம் சரிஞ்சிருக்குது, கொப்பி கிழிஞ்சிருக்குது, ஊடு 2 ஆகும். அம்மா எங்க வெற்றிய யுத்த நடக்கும். இப்ப தங்கச்சிக்கார் இப்ப என்ன, உனக்கு மட்டுமா அந்த ஊடு சொந்தமாம்பாள், எனக்கு மட்டும் இந்த ரூம் சொந்தமாம்பாள், நீ போ அப்படின்னு. நீ போடியாடா எங்க ராஜா, உம்மா நடுவில் ஆண்டவனே 2 எனக்கு பிறந்த பிள்ளைகள் தான் ஆண்டுக்கு நிற்பான். இதுதான் பர்சனாலிட்டி டிஸார்டர் பிரச்சனை. இதுக்கு காரணம் என்ன? கூட பொதுவாக இப்படி ஒரு புருஷன் இப்படி ஒரு பொண்டாட்டி மாட்டினா அந்த வாழ்க்கை சுபஹானல்லாஹ் சல்லுத்தான். இப்படி ஒரு பொண்டாட்டி இல்லாட்டி இப்படி ஒரு புருஷன், சில புருஷன் இப்படி அப்படின்டா 20 வருஷத்துக்கு முன்ன, 10 வருஷத்துக்கு முன்ன, 12 வருஷத்துக்கு முன்ன கதைச்ச கதையை உண்ட நினப்பு வச்சிருந்து இப்ப கதைப்பா. சில மாப்பிள்ளமார் சில இடத்துல குழைஞ்சோன்ன 95ஆம் ஆண்டு அவங்க வாப்பா வந்து கதைச்சது இன்னும் மறக்கலடி அம்பா, இன்னமும் நினைப்பு வச்சுக்கிறீங்க. இந்த பர்சனாலிட்டி நினைப்போடடி. ஆண்டு மட்டும் இல்ல, 4ஆம் மாசம் 18ஆம் தேதி சனிக்கிழமை காலத்தால லேசான மழை பெய்ய கொள்ளன்னு சொல்லிடுவான். ஆண்டவனே என்னடா இது, இந்த மனுஷனோட வாழை மறக்கவே மாட்டேங்கிறான். அந்த பர்சனாலிட்டி ரொம்ப, ஆனா நல்லவங்க அந்த பர்சனாலிட்டி இருக்கிறார்கள், பியோ நல்லா இருப்பாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கண்டா, நம்மட பர்சனாலிட்டிக்கு பொண்டாட்டி இருக்கணும்னு நினைச்சாங்கண்டா கடும் பிரச்சனை. ஒரு பொம்புல அந்த பர்சனாலிட்டியில இருந்து நம்மட பர்சனாலிட்டிக்கு புருஷன் இருக்கணும்டா குடும்பத்துல சண்டை, புருஷனோட ஒரே சண்டை 1000 நாள் செல்லிருக்கு. உடுப்ப கலட்டினா இப்படி போடாதங்க, 1000 நாள் இல்ல, ஒரு 2-3 வருஷம் மஜல் இருப்பாள். கல்யாணம் முடிச்சு 12 வருஷம் மஜல் இருப்பாள். இவர் பர்சனாலிட்டி கலட்டுற இடத்த ஓரமா தூக்கி போறது, போயிட்டே இருக்கிறது தான். என்னடி கலட்டின சாரனை இப்படி உதறி மடிச்சு இப்படி நீட்டா வைக்கணும் ஐயா,
உனக்கு விருப்பம் வேண்டா எடுத்து கழுவு, இல்லாட்டி நான் பாறேன் அவன் போய்த்துருவான் பைசிக்கல் எடுத்து. இவரை உங்களை திருத்தவே இயலாம். பெரிய பிரச்சனை. இது ஒரு பிரச்சனை படுற இடமா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கலட்டி போட்ட சாரன்ல ஒரு பிரச்சனை வருமா? குடும்பத்துக்கு சின்ன சின்ன சண்டைகள் என்ன நடக்குது பாருங்க. அப்ப இந்த பர்சனாலிட்டி என்ன செய்யறா? முதல்ல நம்மட இந்த உடுப்பு இப்படித்தான் நினைக்கணும். நாம டேய் இந்த இந்த மற்ற ஷர்ட்டா நான் உட்காருவேன், ஜுப்பா வேண்டா ஜுப்பாவை மெயின்டைன் பண்ற கடும் கஷ்டம். ஷர்ட்டோட மோட்டர் பைக்கில் ஏறி இருப்பேன், போன் நடத்த அப்படி பெட்ல சாய்வேன். ஜுப்பா அப்பா ஜுப்பா கசங்கினா பல்லாருன்னு தெரியும். ஜுப்பா மெயின்டெனன்ஸ் கடும் கஷ்டம். ஜுப்பா அப்படி நைஸ் அடிக்கணும், மெதுவா இருக்கணும், மெதுவா எழும்பணும், நைஸா பார்க்கணும். அப்ப ஜுப்பா இப்படித்தான் என்றா அதுக்கு என்ற ஸ்டைல் வேற, என்ற நடைமுறைகள், என்ற வேகங்கள் வேற. ஜுப்பா போட்டுக்கு ஃபுட்பால் விளையாட மாட்டேன் நான், இது சேத்த மாட்டிக்கு வரேன். இது இப்படித்தான் என்று தெரியும். எனவே நாம அடுத்தவங்களுடைய பர்சனாலிட்டியை விளங்கி புருஷனார் இப்படித்தான் நினைச்சா கோபம் வராது. நம்ம ரோட்ல போகல ஒருத்தர் முட்டிக்கு போய்த்தான், பக்கத்துல ஒரு ஆட்டக்காரன் நெஞ்சில சந்தில அடிச்சு விட்டு போய்த்தான்டா, பைசிக்கல் ஸ்டார்ட் அடிச்சு சும்மா போகும், ஆட்டோவுக்கு பின்னால பைக்கில் போகும், கண்ணாடி அடிச்சுட்டு போய்த்தார் அவர். போய் ஒரு யூட்டர்ன்ல போட்டு வெட்டி நிப்பாட்டி என்ன சார் என்ன சார் எப்படி ஆட்டோ ஓட்டுறான், லைசன் ஆடுறா சந்தை அடிச்சு பல்லுக்குள்ள கட்டும் கபனம் அவனு மைண்ட் பிசினஸ். இதை சொல்றதுக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மோட்டர் பைக் எடுத்துக்கு ஓடி இருப்பேன். கோவம் அடிக்கிறதெல்லாம் இல்லை, இதை சொல்றது சொன்னாதான் ரிலாக்ஸ். அதே பிறகு மோட்டர் பைக்கில் ஸ்லோவா வருது, போக கொலைச்சுமா பூந்து போகும், வேற கொலை சும்மா நோமலா கதைச்சிட்டோம் ரைட். அப்படியே வீட்டை போய் தாத்தாட பிள்ளைய தூக்குவார், சரண்டு அடிச்சு விட்டுருவான் மூத்திரத்தை. இப்ப மோட்டர் பைக்கில் எடுத்து விரட்டி போய் பிள்ளைட கழுத்தை பிடிச்சு தூக்கி மவனே அப்படி சொல்லுவாரா? இப்ப தாத்தாவை கூப்பிட்டு ஜெய் உண்ட புள்ள செஞ்ச கட்டித்தனத்தை பார், மாமாவை அசிங்கப்படுத்தி போட்டான் பிடி பிள்ளை ஏம்போ சந்தோஷமா கோபம் பெற மாட்டாது. இவர் இப்படித்தான் பிள்ளைண்டா இப்படித்தான். ஆனா ஆட்டோக்காரன்டா இப்படி இல்லைன்னு நினைச்சோம் கோபம் வருது. எப்ப கோபம் வருது? இப்ப நம்மளோட புருஷன் இப்படித்தான் என்று நினைச்சா கோபம் வராது. சாரன் கிடக்கும், கோபம் முன்னுக்கு சாரன். இவர் இப்படித்தான் கலெக்டர் இடத்த காலால உதறி போட்டு போவார். இப்ப கோபம் வருமா? இவர் இப்படித்தான் சாரத்தை எடுத்து மடிச்சு கொண்டே வைப்போம். நாம ரூமுக்கு போறோம், ரூம்ல புத்தகம் கழிஞ்சு கிடக்கு. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, இவள் வந்தாலே ரூம் இப்படித்தான். என்ன செய்யறது? அடுக்கி வைப்போம், நம்மட தங்கச்சி தானே, முடிஞ்சு. அப்ப இவர் இப்படித்தான் என்று நினைக்கும் போது பிரச்சனை வராது. நம்மட பர்சனாலிட்டியில மத்தாள் இருக்கணும் என்று நினைச்சோம் சந்தோஷமே. ஏண்டா ஒருத்தர் பர்சனாலிட்டியை மாத்துறது கடும் கஷ்டம், வராது. அது இயல்பாக இயற்கையாக வளர்ந்தது. பர்சனாலிட்டி என்பது ஜீன்ல வந்தது, மரபணுவில் வாரது. அதை மாத்துறதுங்கிறது கடும் என்வாயன்மெண்ட், சூழலை மாற்றணும், இல்லாட்டி கடும் கஷ்டம். எனவே சிம்பிள், இவர் இப்படித்தான் முடிஞ்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வர பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அன்பை இட போட்டு பார்க்கறது. எனக்கிட்ட கவுன்சிலிங் வாரத்தில் நிறைய கேஸ் இப்படி வாரம். என்ன ஒரு ஸ்டோரி வந்துருந்துச்சு, என்னண்டு காலிக்கோட்டுக்கு போய் ரிட்டர்ன் வந்திருக்கு. காலிக்கோட்டில் போய் கேஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு கடைசியா காலியார் தலாக் கொடுக்கறதுக்கு முன்னால 2 வருஷமா கேஸ் வைத்து வார மாசம் 2ஆம் தேதி உங்களுக்கு காலிக்கோடு இந்த தலாக் பிரிச்சு விடுற ஒரு கவுன்சிலர்கிட்ட இவங்களை பிரிக்கிறதுல குற்றம் இல்லைன்ற ஒரு கடிதம் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. என்ற அவன் காலியார் லேசில பிரிக்க மாட்டாங்க, விளங்கிட்டான். அவன் ஒரு எவிடன்ஸ் வைப்பான் ஃபைலுக்கு. ஒரு கவுன்சிலரும் சொல்றார் இவங்களை சேர்ந்து வாழ்றதை விட பிரிஞ்சு வாழ வைக்கிறத நல்லமென்று சொல்றாரு என்ற ஒரு எவிடன்ஸ் வைக்கணும். அப்ப உங்களோட ஏரியா கவுன்சிலர்கிட்ட போய் நீங்க ஒரு லெட்டர் ஒன்று எடுத்துக்கிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. 2 பேரும் வராங்க. அவங்களே டேட்டை பிக்ஸ் பண்ணி இன்னார்கிட்ட போறோன்னு 2 பேரும் ஒரு டேட்டுக்கு வாங்க. அவர் வேற ஆட்டா, அவ வேற ஆட்டா வர வந்தாச்சு. அந்த தள்ளி ஒரு ஆள், இங்க ஒரு ஆள். என்னம்மா பிரச்சனை? ஒரு கடிதம் தாங்க. என்ன கடிதம்? 12 மாசம் தவணை காலிக்கோட்ல கேஸ் முடிய போகுது, இவரும் எனக்கும் வாழ இயலாது என்ற ஒரு கடிதம் தாங்க. சொல்லித்தாராள் அவள். என்னப்பா வைஃபுக்கு என்ன கேட்கா? என்ன செய்ய? ஓ
அவ கேட்கிற தொழிலை கொடுங்க. என்ன வேணே அங்க அவர் அப்படியா கடிதம் கொடுக்குற கவுன்சிலர், அதுக்கு கடிதம் எழுதுறதுக்கா கவுன்சிலர்? ரைட்.